ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ நம்ம ஊருக்கு போகிற ட்ராவல் vlog தான். நானும் என் ஃபேமிலியும் சேர்ந்து ஊருக்கு போகிறோம். எங்கள் அம்மா, ஒய்ஃபு, 2 பசங்க சேர்ந்துட்டு நாங்கள் 5 பேரும் நம்ம வண்டியிலே ஊருக்கு போகிறோம். அந்த ட்ராவல் vlog தான் நம்ம பண்ணுறோம். நம்ம நைட்டு ஒரு 12 மணி டைம் மாதிரி தான் கிளம்புறேன். 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட் நைட்டாக கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஏன்னா விடியங்காத்தால அங்கே போகும்போது போகிற வழியில் ஏதாவது வியூ இருந்துச்சுன்னா பார்க்கலாம், பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தோட்டில் கொஞ்சம் லேட் நைட்டாக 12 மணிக்கு மேலே கிளம்புறோம். 12:10 ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து ஈசிஆர் ரோட்லேருந்து கிளம்புறோம். போகும்போது நம்ம பாருங்கள், 12 மணிக்கு மேலேயே நம்ம ஊரில் எவ்வளோ ஜனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஒர்க் பண்ணுறவங்க போகிறாங்க. ரோட்டில் நிறைய ஆளுங்க இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம போகிற வழியில் இங்கே ஈஞ்சம் பக்கத்தில் நீலங்கரையில் சிஎன்ஜி ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். டேங்கு ஃபுல் பண்ணியாச்சு. ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்புவோம். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 300 கிலோமீட்டர் இல்லை 250 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் அடிக்கணும். எவ்வளோ மைலேஜ் வரும் என்னன்னுலாம் நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இன்னும் பாருங்கள், 12 மணிக்கு மேலே இங்கே டிராஃபிக் இவ்வளோ இருக்குது பாருங்கள். அக்கரை நம்ம சோழிங்கநல்லூர் அக்கரை சிக்னலில் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். நைட்டு 12 மணிக்கு எங்கே தான் போகிறாங்களோ தெரில. இந்த 12 மணிக்கு அதுவும் அந்த ஈசிஆர் ரோட்டில் தான் இந்த 12 மணிக்கெல்லாம் இவ்வளோ வண்டி இருக்கும். இங்கெல்லாம் பஸ்ஸுங்க தான் நிற்கிது பாருங்கள். எல்லாம் ஊருக்கு போகிறவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க போல இருக்குது. அதனால தான் பஸ்ஸுங்க நிற்கிறதுனால டிராஃபிக்காக இருக்குது. சரி, ஓகே, கிளம்பி நம்ம போயிடுவோம். ஈசிஆர் ரோடு பிடிச்சிட்டு நம்ம ரெகுலராக எப்போவுமே போகிற ரோட்டு தான். எங்கள் மகாபலிபுரம் போயிட்டு அங்கேருந்து ரைட் எடுத்து திருக்கழிக்குன்றம் போயிட்டு மதுராந்தகங்கிட்ட போய் ஏறுவோம் இல்லையா, அந்த ரூட் எடுத்து தான் போகிறது. நம்ம இன்றைக்கி டைரெக்டாகவே போயிருக்கலாம். ஏன்னா நம்ம ஈசிஆர்லேருந்து க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இப்படி ஈசிஆர்லேயே ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற முடிவு எடுத்து வந்திருக்கோம். நைட்டு ஈசிஆரில் டிரைவ் பண்ணுறதே ஒரு தனி சுகம் தானே. அந்த சுகம் ஈசிஆரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரி, நம்ம உத்தண்டி வந்துட்டோம். டோல்கேட்டு, ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. டோல் மட்டுமே நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் ஒரு 1300 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1500 ரீசார்ஜ் பண்ணி வச்சாச்சு. எவ்வளோ கட் ஆகுதுன்றது உடனே மெசேஜ் வந்தால் தெரியும். இது உடனே மெசேஜ் வராது. அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போவோம். எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. எடுக்கிறாங்களா இல்லையா, எத்தனை வாட்டி எடுக்கிறான்றது தெரியல. பாருங்கள், லாரியில் ஒரு ஸ்டிக்கர் கூட கிடையாது. சிமெண்ட் லாரி ஸ்டிக்கரே இல்லாமல் ஓட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி லாரிகளில் தான் விபத்து ஏற்படுறதுக்கு மெயின் காரணமே. சிமெண்ட் ஏற்றிட்டு போகிற லாரிகள்லாம் ஸ்டிக்கர்லாம் அந்த டஸ்ட்டு பட்டு மறைஞ்சு போயிருக்கும். பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது. நம்ம மகாபலிபுரம் தாண்டி ரைட்டு கட் பண்ணி உள்ளே போயிட்டோம். 1 மணிக்கிட்ட ஆகுது டைமு. அவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். ரோட்டில் ஒரு வண்டி கூட இல்லை. அவ்வளோ இருட்டு. காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே போயின்னு இருக்கிறேன் பாருங்கள். சிங்கிள் ரோடு ஊருக்குள்ளே. இது கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த நைட்டில். நம்ம இந்த செங்கல்பட்டுக்கிட்ட வந்துட்டோம். அந்த தரைப்பாலம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியுமா? திருக்கழிக்குன்றத்துலேருந்து நம்ம செங்கல்பட்டு அந்த மதுராந்தகம் போகிற அந்த ரோட்டில் இருக்குது. இது ஒரு ஆற்றுப்பாலம். இது தரைப்பாலம்னு சொல்லுவாங்க இல்லையா. பெரிய மழையெல்லாம் வந்துச்சுன்னா மேலே தண்ணி வரும். ஆனால் இதில் தண்ணி ஃபுல்லாகி நான் பார்த்ததே கிடையாது. இந்த இதில் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி தான் இருக்குது. சைட்லெல்லாம் கைவெல்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நிறைய இடத்துல டேமேஜாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பெரிய ரிஸ்க்கு. ஆனால் உள்ளெல்லாம் வண்டி போகிறதுக்கெல்லாம் வழியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மண் எடுக்கிறதுக்காக என்னத்துக்குன்னு தெரில. இது பாருங்கள், லெஃப்டில் ரைட்டில் எல்லாமே உடஞ்சி போய் தான் இருக்குது. யாராவது தெரியாதரமாக உள்ளே ஊந்துட்டாலும் கீழே ஊந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். யாரும் இதில் வெளியாளுங்க வரப்போகிறது கிடையாது தெரியாமல். மோஸ்ட்லி எல்லாமே இந்த ஊர் தெரிஞ்சவங்க தான் வருவாங்க. நம்ம பைபாஸ் ரோடு பிடிச்சிட்டோம். மதுராந்தகங்கிட்ட பைபாஸ் பிடிச்சிட்டோம். லேட்டாக கிளம்புனதே டிராஃபிக் இல்லாமல் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த இடத்துல ஏறினதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக தான் வந்தது. இந்த இடத்துல இந்த பைபாஸ் ரோடில் ஜிஎஸ்டி ரோடில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், எல்லாம் வண்டி அடிச்சுன்னு போயிட்டே இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு வீக்கெண்ட் வந்துச்சுனாலுமே எல்லாம் கிளம்பிடுவாங்க. பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க 200, 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறவங்க கிளம்பிடுவாங்க. சரி, டோல் வந்துட்டு திண்டிவனத்துக்கு முன்னாடி இருக்கிற டோலில் வந்துச்சு. டோல்கேட்லாம் காலியாக தான் இருக்குது. இல்லைன்னாக்கா கொஞ்சம் நிற்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல, டோல் காலியாக இருக்கிறதுனால போயிடலாம். எஸ்சிடிசி புது பஸ்ஸு சூப்பராக இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸு தான். பிரகாஷ் போர்டு கட்டினது. பிரகாஷ் போர்டு கட்டின அதே வண்டி தான் இது. பச்சை கலர் அடித்து வச்சுக்கிறாங்க. எதுக்கு தான் பச்சை கலர் அடித்து வச்சுக்கிறான்னு தெரில. இதே ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் சூப்பராக இருக்கும். இதே பாடி இதே பஸ்ஸு.
சரி நம்மளுக்கு அது எல்லாம் எதுக்கு, நம்ம கிளம்புவோம். நம்ம வேலையை பார்த்து கிளம்பிட்டே இருப்போம். பச்சை கலராக இருந்தானா ரெட்டு கலராக இருந்தானா வண்டி ஓட்டினா போதாதா அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே, நம்ம பார்த்துக்கு போயிட்டே இருப்போம். பஸ்ஸுங்கெல்லாம் பாருங்கள், பஸ்ஸெல்லாம் எப்போவுமே லெஃப்ட் சைடில் தான் போகணும். ஸ்லோ ரன்னிங் பஸ்ஸுங்க, ஸ்பீடு கம்மியாக போகிறவங்க எல்லாமே லெஃப்ட்டில் தான் போகணும். இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணவங்க லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுறாங்க, ஸ்லோவாக போக வேண்டியவங்க ரைட்டில் போகிறாங்க. இதுதான் உல்ட்டாக போகுது. இந்த நேஷ்னல் ட்ராவல்ஸ் பார்த்திங்கன்னா அடி பின்னி ஸ்பீடில் வந்துட்டு இருந்தாங்க. செம்ம ஸ்பீடு, 100க்கு மேலே ஸ்பீடில் கண்ணா அப்படின்னா ஓட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு காரனை இடிச்சுட்டு நின்றுட்டுருக்குறாங்க. இவன் ஓவர் ஸ்பீடில் தான் வந்துட்டு இருந்தாங்க. எல்லா ப்ரைவேட் பஸ்ஸுமே ஓவர் ஸ்பீடில் தான் போகுது. நம்ம டாக்ஸிக்கு வண்டிகளுக்கும் இந்த மாதிரி பொது வண்டிகளுக்கு எல்லாமே ஸ்பீட் கவர்னர் போட்டு இது மாதிரி சட்டம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த ப்ரைவேட் பஸ் எல்லாமே 100க்கு மேலே தான் போயிட்டுருக்கு. நைட் ஆயிடுச்சுனாக்கா அநியாயத்துக்கு ஓட்டுறாங்க. ரோட்டில் மற்ற யாருமே போக முடியாத அளவுக்கு கண்ணா பின்னான்னு ஓட்டுவாங்க ஃபாஸ்ட்டாக. எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ரோடு சூப்பராக இருக்குது. சரி போவோம், டோல் கொடுத்துட்டு நம்ம 80லேயே போகிறது நம்மளுக்கு தான் பிரச்சனை. சரி நம்ம வந்துட்டோம். ஒரு 310 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிற பங்கில் எல்லாமே நம்மளுக்கு ஃபியூல் கிடைக்கல. நம்ம இந்த சமயபுரத்துக்கிட்ட ஒரு பங்கில் அடிப்போம் இல்லையா எப்போவுமே, அந்த பாரத் பங்கில் இருக்குது. இங்கே ஃபில் பண்ணிவிட்டு கிளம்புவோம். இங்கே பாத்ரூமெலாம் இருக்குது. ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டேங்கு ஃபுல் பண்ணியாச்சு. 300க்கு மேலே கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நல்ல மைலேஜ் தான். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது திருச்சிக்கு கீழே இறங்கி போகணும். இந்த பிரிட்ஜை விட்டாச்சுன்னாக்கா நேராக போயிட்டோன்னா ரொம்ப சுற்றி வர வேண்டியிருக்கும். இந்த பஸ் இறங்குது பாருங்கள், இந்த லெஃப்ட்டில் இறங்கணும். இறங்கி கீழே ரைட்டு கட் பண்ணி தான் நம்ம திண்டுக்கல் ரூட்டு பிடிச்சி தான் போக போகிறோம். இந்த பிரிட்ஜு கீழே ரைட் எடுக்கணும். லெஃப்ட்டு போனால் நம்மளுக்கு இப்போ ராமேஸ்வரம் போகலாம், தஞ்சாவூர் அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு லெஃப்ட்டு போகலாம். ராமேஸ்வரம் போகிறதுக்கு இது ஈஸி. இல்லைன்னா மதுரை சுற்றி வர்றது கொஞ்சம் சுத்தாக இருக்கும். ரைட் எடுத்து நம்ம திண்டுக்கல் அப்படி போயிடலாம். ரைட் எடுத்து அந்த பிரிட்ஜ் ஏறி லெஃப்ட்டு திரும்பும், திண்டுக்கல் தேனி போவோம். அப்படியே திண்டுக்கல் வழியாகவும் மதுரை வருவாங்க. அது அந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு. இது இப்போ புதுசாக பிரிட்ஜ் கட்டியிருக்கு இல்லையா, அந்த புது பிரிட்ஜ் சூப்பராக இருக்கும். அது மேலே ஏறி நம்ம நேராக போயிட்டு இருக்க வேண்டியதான். நான் நார்மலாக ஊருக்கு போகிறதுன்னா எங்கள் ஊர் கொல்லம் டிஸ்ட்ரிக்கு. எங்கள் ஊர் நார்மலாக போகிறதுக்கு நான் கொல்லம் டிஸ்ட்ரிக்கு. நான் நார்மலாக புனலூர் செங்கோட்டை வழியாக தான் போவேன். இன்றைக்கி சரி பகலில் நம்ம இந்த குமளி சைடு கூப்பிட்டு போய் காட்டுவோம், இவங்கெல்லாம் பசங்கள்லாம் வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் நைட்டு லேட்டாக கிளம்புனா, காலையில் இங்கே வரும்போது பார்க்குற மாதிரி இருக்கணுமேன்ற சொல்லிட்டு நம்ம லேட் நைட்டில் கிளம்புனது. இன்றைக்கி குமளி சைடெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போகலான்னு. எல்லாமே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் இந்த ரூட்டில் போனால் எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா இங்கே ரொம்ப கொஞ்சம் ஹில் ஸ்டேஷனு, கொஞ்சம் வளவு எல்லாம் நிறைய பெண்டாக வளைஞ்சு போவோம். ரோடு சின்ன ரோடு, அதனால் நம்ம ஸ்பீடாக போக முடியாது. நம்ம புனலூர் ரோடு போனாக்கா ஈஸியாக போயிடலாம், 14 மணி நேரத்தில் போயிடலாம். இந்த ரோட்டில் போனால் ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரத்துக்கு மேலே ஆகலாம். ஏன்னா இங்கே பார்க்குறதுக்கு எதாவது நிப்பாட்டினா இன்னும் டைம் ஆகும். இந்த ரவுண்டானில் லெஃப்ட்டு தான் எடுக்கணும். ரைட் எடுத்தோன்னா சிட்டிக்குள்ளே போகிறது, திருச்சி சிட்டிக்குள்ளே போகிறது. லெஃப்ட் எடுத்து நம்ம நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். இவ்வளோ பெரிய பிரிட்ஜ் இந்த சிட்டியில் கட்டினது ஒரு சூப்பரான விஷயம். சென்னையில் இவ்வளோ லெங்தான ஒரு பிரிட்ஜு கிடையாது. சென்னையிலும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டில் இதுதான் லெங்தான பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். சென்னையில் மேடவாக்கத்தில் ஒரு பிரிட்ஜு கட்டினாங்க, அது இவ்வளோ லெங்த் இருக்காது. சேலத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, சேலம் பிரிட்ஜும் சூப்பராக இருக்கும். இங்கேருந்து இறங்கி போயிட்டு காலையில் ஆகிடுச்சு, விடியங்காத்தால் ஆகிடுச்சு, 5:30 மணி 6 மணி ஆக போகுது. சரி ஒரு டீயை போட்டு, தூக்கம் வரல இருந்தாலும் ஒரு கலக்கத்தில் இருக்கும் இல்லையா, சரி ஒரு டீயை போட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் வந்து ரெகுலராக சாப்பிட்ற ஒரு டீ கடை இருக்குங்க. அந்த கடையில் போய்ட்டு ஒரு டீ போண்டா ஏதாச்சும் போடுவாங்க இங்கே காலையில். சரி போட்டுட்டு கிளம்புவோம். இங்கே தான் நம்ம இந்த சைடு வந்தோன்னா நம்ம இங்கே தான் நிப்பாட்டி காலையில் டீ குடிக்கிறது. இங்கே நைட்டு அந்த சைட்லேருந்து வந்தாலும் ஆப்போசிட் நிப்பாட்டிட்டு இங்கே வந்து கிராஸ் பண்ணி குடிச்சிட்டு போகிறது வழக்கம். சரி டீ சாப்பிடுவோம். டீ சாப்பிட்டு போண்டா கிண்டா ஏதாவது சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். டிஃபன்லாம் லேட்டாக தான் சாப்பிடுவேன், தேனி போனால் தான் சாப்பிடுவேன். டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பசங்கள்லாம் முடிச்சிட்டாங்க. 2 பசங்க. பெரியவன் ஃபுல்லாகவே படுத்து தூங்கிடுவான். அதனால தான் காரில் வர வேண்டியிருக்கு. இல்லைன்னா எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு வருவேன். அவர் வண்டியில் உட்காந்து வர மாட்டார், அதனால் அவர் ட்ரெயினில் கிளம்பி போயிட்டார். இவனுக்கு படுத்துகிட்டே வர வேண்டியது இருக்கிறதுனால அவன் படுத்துகிட்டே வந்தான் நைட்டு ஃபுல்லாகவே. சின்னவன் முழிச்சுன்னு இருப்பான் கொஞ்சம் கொஞ்சம். அந்த பஸ்ஸு பாருங்கள், நம்ம 80 போயிட்டுருக்க ஆல்ரெடி. அந்த பஸ்ஸு 80க்கு மேலே 100க்கு மேலே போயிடுது. அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி 2 பைக்கு போனது கவனிச்சிங்களா நீங்கள்? அந்த 2 பைக் அப்போ என்ன ஸ்பீடில் போயிட்டுருப்பாங்க? 100க்கு மேலே தான் இந்த பஸ்ஸே போகுது. அவன் எங்கே பிடிக்கவே முடியல பாருங்கள்.
நம்ம வண்டி 80க்கு மேலே போகாதுல்ல. நம்மளுக்கு என்னமோ கட்டி போட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில். இந்த மாதிரி அழகான ரோடு ஒரு வண்டி கூட இல்லை. இதில் 80 தான் போகணும்னு சொல்கிறது கொஞ்சம் கூட அடுக்காத விஷயங்கப்பா. அப்புறம் எதுக்கு தான் இந்த ரோடு போடுறாங்களோ தெரில. போகிறோம் போகட்டும். நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு இவ்வளோ தான் போக முடியும்னா என்ன பண்ண முடியும். சரி, கரெக்டாக போகிற இடத்துல தேனிக்கு போனால் கரெக்டாக இங்கே கீழே இறங்கி சர்வீஸ் உள்ள வந்துடணும் மெயினாக. இல்லை பிரிட்ஜ் மேலே போயிட்டீங்க ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி தான் திருப்பி யூட்டர்ன் அடிக்க முடியும். நான் நிறைய வாட்டி மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி யோசிச்சுட்டே வந்ததுனால கரெக்டாக கீழே இறங்கிட்டேன். திண்டுக்கல் சிட்டி லெஃப்ட்டு போனால் திண்டுக்கல் சிட்டி, ஸ்ட்ரெயிட்டாக மதுரை போகிறது, மதுரை கன்னியாகுமரி போகிறது. இது இப்போ ரைட் எடுத்து நம்ம தேனி போகிறோம். லெஃப்ட்டு திண்டுக்கல் சிட்டி போகும், 1 கிலோமீட்டர் தான். ரைட்டு தேனி போகலாம். கம்பம், தேனி, குமிளி அந்த மாதிரி ஊர்களுக்கு போகிறது, போடி போகிறது எல்லாமே இதில் தான் போவோம். கொடைக்கானல் போகிறது கூட இப்படி தான் போய் கட் பண்ணுவாங்க. பழனி போகிறதுக்கு இப்படி போய் கூட போகலாம். இல்லை முன்னாடி கூட நம்ம கட் பண்ணி ரைட்டு போயிருக்கலாம் பழனி போகிறதுக்கு. இதில் போயிட்டு கூட அடுத்த ரைட் எடுத்து கூட பழனி போகிறதுக்கு ஈஸியாக போயிடலாம். இது கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கும். அந்த ரோடு முன்னாடி கட் பண்ணுற ரோடு கொஞ்சம் சின்ன ரோடு, வில்லேஜுக்குள்ளே போகிறது. அது ரொம்ப சின்னதாக இருக்கும், நிறைய ஸ்பீட் பிரேக் எல்லாம் இருக்கும். இந்த ரோட்டில் போய்ட்டு அடுத்த ஜங்ஷனில் ரைட் எடுத்து போனால் பழனி ஈஸியாக போயிடலாம். இன்னும் இந்த ரோட்டில் தான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வத்தலக்குண்டுலேருந்து ரைட் எடுத்து போனால் நம்மளுக்கு கொடைக்கானல் வரும். இந்த ரோட்லலாம் நம்ம மோஸ்ட்லி வர்றது தான். ஆனால் வரும்போது எல்லாமே நைட்டில் தான் ட்ராவல் இந்த ரோடு எல்லாமே. ஏன்னா நைட்டு ஃப்ரீயாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்கியான ரோடு இது, சிங்கிள் ரோடு. இந்த ஸ்பீட் பிரேக் எல்லாம் திடீர்னு போட்டு வச்சுருப்பாங்க. ரெகுலராக வராதவங்களுக்கு தெரியாது. நம்ம ஆல்ரெடி வரதுனால நம்மளுக்கு தெரியும் ஸ்பீட் பிரேக் எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு ஏடாகூடமான ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே கொஞ்சம் ஸ்கொயராக போடுவாங்க. நார்மலாக கொஞ்சம் ஹம்பு மாதிரி போடுவாங்க இல்லையா, இது கொஞ்சம் ஸ்கொயராக ஒரு பொட்டி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஸ்பீட் பிரேக்குன்னு சொல்லிட்டு. அது எதுக்கு போடுறாங்களோ தெரில. அதை நான் இந்த ரோட்டில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். சரி, நல்ல அழகான ஊர். சரி, தேனி வந்துட்டோம், இங்கே சாப்பிட்லாம். கஷ்யப் பாருங்கள், இவன் என் மேலேருந்து கீழே இறங்க மாட்டான். அப்பாவை பார்த்தோன்னா அம்மாவை யாருமே தேவையில்லை, கீழே இறங்க மாட்டான். அப்படி ஒருத்தன் இவன். பசங்களுக்கெல்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதான் சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு கிளம்புவோம். வித்து நல்லா சாப்பிட்டான் போல இருக்கு. வித்து நிறைய சாப்பிடுவான், கஷ்யப் சாப்பிட மாட்டான். சரி, சாப்பிட்டு கிளம்புவோம். போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போனோம். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே தான் தேனி தான், இது தேனி கிட்ட தான். இது லெஃப்ட்டில் இந்த ரோடு ரெண்டாக பிரியும் பாருங்கள். லெஃப்ட்டில் போனால் தேனிக்குள்ளே போவோம். நம்ம அந்த பைபாஸ் தான் ரைட்டில். எல்லா ஊர்லேயும் சின்ன சின்ன பைபாஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஊருக்கு மட்டும் ரோட்டில் நம்ம ரைட்டு எடுத்து போகிறோம். இந்த ரோட்டில் பைபாஸு, லெஃப்ட்டில் போகிறது தான் தேனி சிட்டிக்குள்ளே போகிறது. தேனி அழகான சிட்டி அது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே சாப்பாடு சூப்பராக இருக்கும். காரசாரமாக சாப்பிட்றதா இருந்தாக்கா நல்லா நான் வெஜிடேரியன்லாம் நிறைய நல்லா பண்ணுவாங்க இந்த ஏரியாவிலலாம். தேனி, கம்பம் அந்த சைடெல்லாம். ரோடெல்லாம் பாருங்கள், அருமையாக சூப்பராக இருக்குது. சிங்கிள் ரோடு. ஓவர்டேக்கிங் பண்ணும்போது கவனமாக பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க்கு. போன மாதம் தான் இங்கே ஒரு பஸ்ஸு எரிஞ்சுது, நியூஸ்லலாம் வந்திருக்கு இல்லையா. அது இந்த இடத்துல தான் இருந்தது. இப்போ தான் பார்த்தோம். பஸ் ஜஸ்ட்டு க்ரோஸ் பண்ணி போனோம், பஸ் அங்கே கிடந்தது. பாருங்கள், தேனி தாண்டி கம்பம் போகிற வழியில் வயல் பாருங்கள். லெஃப்ட்டில் இருக்கிறது வயல்வெளிங்க தான். நல்லா பயிர் விளைஞ்சி நிற்குது பாருங்கள், அரிசி நல்லா சூப்பராக இருக்குது. அறுவடைக்கு காற்று கிடக்குது. இயற்கைன்றான் நல்ல ஒரு அருமையான ஊருங்க தேனி, கம்பெல்லாம். எனக்கு அக்கௌண்ட்டில் மட்டும் நிறைய காசு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லேஜில் வந்து செட்டில் ஆகிடணும் அப்படின்றது தான் ஆசை. என்ன பண்ணுறது, நமக்கு தான் அதுவும் இல்லையே. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாடகைக்கு இருக்கணும் போல் இருக்குது. அதுதான் சிட்டிலே இருக்கணும், சிட்டி வாழ்க்கையிலே இருக்கணுன்றது தலையெழுத்து. என்ன பண்ண முடியும், தலையெழுத்தை மாற்ற முடியாதுல்ல. சரி போவோம், போகிற வரைக்கும் போவோம். நம்மளும் எப்போவாச்சும் பணக்காரனாய் வில்லேஜில் போய் செட்டில் ஆகிடலாம். நம்மளுக்கு தான் விவசாயம் தெரியாது, இடமும் இல்லை. சரி, காசு வரும்போது நம்ம இடம் வாங்கி அப்புறமா விவசாயம் பண்ணி ஊருக்கு போய் செட்டில் ஆகிடுவோம். போகிற வழியில் கம்பம் கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு திராட்சை தோட்டம், அதை முந்திரி சொல்லுவாங்க கேரளாவில், தமிழில் திராட்சை தானே, திராட்சை சொல்லுவாங்க. கிரேப்ஸு தோட்டம் பார்க்கணும்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டினாங்க. ஃபேமிலியோடு போனால் இதுதான் பெரிய தொல்லை. எங்கேயாச்சும் ஏதாச்சும் பார்த்தோன்னா நிப்பாட்ட சொல்லுவாங்க. நிப்பாட்டுறது பிரச்சனை இல்லை,
நம்மளுக்கு போகிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. உள்ளே சுற்றிட்டு டைமும் வேஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே போனான்னா சும்மா விடுவாங்களா? இவங்க சும்மா பார்க்க விடுவாங்களா என்ன? அவங்க திறந்து வச்சிருக்கிறதே நம்மளை ஆட்டையை போட்டு வாங்குறதுக்கு தான். பாருங்கள், நானும் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ தான் பார்க்குறேன். உள்ளே போயிட்டு வர கஸ்டமர் வழியாக வரும்போதெல்லாம் என் கஸ்டமரை இறக்கி விட்ருக்கே தவிர நான் போய் பார்த்தது கிடையாது. திராட்சை எப்படி தொங்குது பாருங்கள். இதெல்லாம் பழம். இது அறுவடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது. இன்னும் ஃபுல்லாக பழமாகலை. இந்த சைட்லலாம் பச்சையாக இருக்குது, வெறும் பச்சையாக இருக்குது. இது கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது, பழமாகிற ஸ்டேஜில் இருக்குது. வித்துக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவன்லாம் இது சாப்பிட்டு தான் இருக்குது, இப்படி தான் இருக்கா, இப்படி தான் காய்க்குதுன்றது அவனுக்கு தெரியாது. சரி, அதெல்லாம் காட்டலாம் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கி கூப்பிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பச்சை பச்சையாக தான் இருக்குது. பசங்களுக்கு எல்லாம் சாப்பிட்றது தான் தெரியுமே தவிர அது எப்படி உருவாகுது, எதுலேருந்து வருதுன்னெலாம் தெரியாது இல்லையா? நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி தான் வருது, இந்த விவசாயத்துலேருந்து தான் இந்த பொருள் வருதுன்னு. இந்த தோட்டத்தில் ஃபுல்லாகவே பழுத்து இங்கிருந்து தான் அறுவடை பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இவன் பாருங்கள், வாய் சிரிக்க சொன்னால் சிரிக்க கூட மாட்டான். வாயில் முந்தி திராட்சை அள்ளி போட்டிருக்கேன், கிள்ளி போட்டிருக்காங்க. பறிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான், இவன் கிள்ளி போட்டிருக்காங்க வாயில். அதான் கம்முன்னு கிராம்பு. இங்கேயே நம்மளுக்கு பறித்து அப்படியே கொடுத்துட்றாங்க. ஜூஸ் போட்டும் கொடுத்துட்றாங்க ஃப்ரெஷ்ஷாக. நல்லா இருக்குது ஜூஸ் எல்லாம், எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது. சுபி இப்படி தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே அவங்க உள்ளே ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு பாக்ஸுக்கு 150 ரூபா அந்த மாதிரி, 1 கிலோ 50 ரூபான்ற கணக்கில் வச்சுருக்காங்க. சரி, நம்ம ஊருக்கு தானே போகிறோம், ஒரு 3 பாக்ஸ் வாங்கி போட வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊர் பக்கம் வந்துச்சு, பார்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாக்ஸ் ஆர்டர் பண்ணேன். 150 ரூபா தான் ஒரு பாக்ஸு, 450 ரூபா அதில் போயிடுச்சு. அப்புறமா ஜூஸ் சாப்பிட்டேன், ஃப்ரெஷ் ஜூஸு. அதுவும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டி தான். வண்டிக்கு உள்ளே போட்டோம். டிக்கியில் போட்டோம்னா வைக்கல இதாகிடும். அதனால் வண்டிக்கு உள்ளே வச்சுட்டு ஏசியிலே எடுத்துகிட்டு போகிறேன். போகிற வீடுங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டப்பா கொடுக்க வேண்டியதான். சரி, அங்கே போனாலும் எப்படியும் ஃப்ரூட்ஸு கீஸ் ஏதாவது வாங்கணும். இதுனா நம்மளுக்கு கம்மியான விலையில் கிடைக்கிது, ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இல்லையா? அதான் வாங்கிட்டோம். சரி, அந்த இடமும் பார்த்த மாதிரி இருந்தது. சரி, இப்படியே நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். லோவர் கேம்புக்கிட்ட இந்த பங்கில் வந்துவிட்டோம். இந்த பங்கில் சிஎன்ஜி அடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ ரொம்ப லெங்தியாக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம இந்த வீடியோட பேலன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது மீதி அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.